ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு KFC ஸ்டைல் சிக்கன் லெக் பீஸ் சிம்பிளாக டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு 2 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கன் லெக் பீஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் முட்டை, பால், உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். சிக்கன் லெக் பீஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சில கடையில் இந்த மாதிரி கீரல் போட்டே கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் கத்தியை வச்சு கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள மசாலா எல்லாம் நல்லா சேரும். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 1/2 கப் பாலை அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு சிக்கனை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சோள மாவு, மைதா மாவு 2 மாவையும் ஒன்றா கலந்து வச்சிடணும். நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்து அந்த மாவில் நல்லா பரட்டிட்டு தண்ணியில் ஒரு தடவை நல்லா முக்கிட்டு மறுபடியும் அந்த மாவோடு நல்லா பரட்டிட்டு அடுப்பில் எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். பொரிக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் உள்ள சிக்கன்லாம் நல்லா வேகும். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சோள மாவு போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த சிக்கனை போட்டு பரட்டி எடுத்துடலாம். பரட்டின சிக்கனை தண்ணியில் போட்டு 2 பக்கமும் நல்லா முக்கிட்டு மறுபடியும் அந்த மாவில் போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம பரட்டி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம லெக் பீஸை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். லெக் பீஸை போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். சிக்கன் லெக் பீஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் மொறுமொறுன்னு வந்ததும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அப்பப்போ 2 பக்கம் பரட்டி விட்டு வேக விட்டுக்கோங்க. KFC ஸ்டைல் சிக்கன் லெக் பீஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் லெக் பீஸோட டொமேட்டோ கெச்சப் அல்லது மயோனைஸ் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி KFC ஸ்டைல் சிக்கன் லெக் பீஸ் இன் தமிழ்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்போம். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.